2026 எல்லாருக்குமான ஒரு ட்ரீமஸ்ட் இயரா தான் இருக்க போகுது. இருக்கிறது மட்டும் இல்லாம நிறைய பேரு உங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணவும் போறீங்க. அதிலும் குறிப்பா யுஏஇல நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இது ஒரு நல்ல வருஷமா அமைய போகுது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நம்ம தொடர்ந்து ஸ்மார்ட் பிரதர்ஸனுடைய சேனல்ல பல கண்டென்ட்ஸ் இங்க எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, லீகல் ஃப்ரேம் ஒர்க்லாம் என்ன போன்ற பல விஷயங்களை, டாக்ஸேஷனை பத்தி, ஒரு கம்பெனி எப்படி லிக்விடேட் பண்றதுன்னு போன்ற பல விஷயங்களை நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் முக்கியமாக நாங்கள் பேசுறதுக்கான காரணம், அமீரகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் இங்கே இருக்கக்கூடிய லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தெளிவாகணும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஒருவேளை புதுசாக நீங்கள் பிஸ்னஸ்குள்ளே வர்றீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு உங்கள் சைட்லேருந்து தேவையான சப்போர்ட் ஸ்மார்ட் பிரதர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. யூடியூபினுடைய அல்காரிதம் இந்த வீடியோஸை உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து சேர்க்கும். 2026 எல்லாருக்குமான வருஷம்னாலும் முக்கியமாக நான் இன்னைக்கு ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸை பற்றி பேச போகிறேன். ஒருவேளை ஃபுட் அண்ட் பீவரேஜோட இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல வருஷமாக இருக்க பொழுது. ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபுட் அண்ட் பீவரேஜோட மார்க்கெட்டோட ஒரு சின்ன ஒரு ஓவர் வியூவையும், ஃபியூச்சரில் இந்த இண்டஸ்ட்ரியில் யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போகிறேன். நான் அப்துல் காதர், ஸ்மார்ட் பிரதர்ஸ் துபாயிலிருந்து கடந்த 15 வருஷமா கார்பரேட் சர்வீஸ் ப்ரொவைடர் இண்டஸ்ட்ரியில் இங்கே மக்களுக்கு தேவையான பிஸ்னஸ் எப்படி செட் பண்ணுறது, லீகல் ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு போன்ற பல சர்வீசஸை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். குறிப்பாக தமிழ் மக்களுக்கு பயனுள்ள வகையில் வழங்கிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் என் கூட 1-to-1 பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேயே ஆன்லைன் கன்சல்டேஷனுங்கிற பேஜை லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக நானே உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி 1-to-1 பேசுவேன். வாங்க இன்னைக்கு நம்மளுடைய வீடியோக்குள்ள போகலாம். ஃபுட் அண்ட் பீவரேஜோட யுஏஇ மார்க்கெட் ஓவர்வியூ நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இதை ஒரு 3 இண்டஸ்ட்ரியாக நம்மளால பிரிக்கலாம். ஒன்று ஃபுட் அண்ட் பீவரேஜஸை ட்ரேட் பண்ணக்கூடியவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ரீட்டைல் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி ஃபுட் அண்ட் பீவரேஜஸில் சர்வீஸில் இருக்கக்கூடியவங்க, ஒரு ரெஸ்டாரண்ட், கஃப்டீரியா, க்ளவுட் கிச்சன், இந்த மாதிரி பல சர்வீஸை சொல்லிட்டே போகலாம். அதே மாதிரி ஃபுட் அண்ட் பீவரேஜஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியவங்க. இந்த 3 இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து டோட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளோ கொடுத்துருக்கு தெரியுமா? $50 பில்லியன் கொடுத்துருக்குங்க. அதில் அதிகமான ஸ்ட்ரென்த் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபுட் அண்ட் பீவரேஜை ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி தான் அதிகமான இடத்த கொடுத்துருக்கு. சரி, ஏன் இப்படி ஒரு அதிகமான ஸ்பேஸை ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, யுஏஇல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் 90% எக்ஸ்பேட்ரியேட்ஸ், வெளிநாட்டவர்கள் தான் இங்கே தங்கியிருப்போம் இல்லையா? ஸோ இவங்களுக்காகவே ஃபுட் கன்சம்ஷனுக்காக இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனாலவே இந்த ஃபுட் அண்ட் பெவரேஜஸோட ட்ரேடிங் பிஸ்னஸ் இங்கே ரொம்பவே வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் பெவரேஜஸை ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்க யுஏஇயை ஒரு ஹப்பா பார்க்குறாங்க, துபாயை ஒரு ஹப்பா பார்க்குறாங்க. அவங்க உலகத்துலேருந்து எங்கேருந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எங்கே கொண்டு வந்தாலும் இங்கேருந்து லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பா யூஸ் பண்ணி மற்ற கண்ட்ரிஸ்க்கு, யூரோப், ஏசியா, அதே மாதிரி உலகத்தில் பல இடங்களுக்கு ஈஸியாக இங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சப்ளைவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி டூரிஸ்டர்ஸ், ஏன் நிறைய நியூ பையர்ஸ் கூட நியூ ஃபுட் ப்ராடக்ட்ஸை தேடி யுஏஇக்கு வர்றதுனால கூட என்ன இருக்கு, இங்கே இந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோவிங் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. அதே எல்லாத்தையும் தாண்டி லீகல் கம்ப்ளைண்ட்ஸ், கவர்மெண்ட் எந்த அளவு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண முடியும், ஸ்டார்ட் அப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக ஃபங்க்ஷனல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக துபாயில் ஒரு பிஸ்னஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு நார்மலாக ஒரு ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில், ஒரு ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 35 வருஷமா இப்படி ஒரு ஈவெண்ட் யுஏஇல, அதுவும் துபாயில் ஒவ்வொரு வருஷமும் நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நான் குயிக்காக இந்த டைம் உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நினச்சேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்குன்னு சொன்னதுக்கான காரணம், கிட்டத்தட்ட 1000 நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதாவது ஃபுட் ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்க, மேனுஃபேக்சரில் இருக்கக்கூடியவங்க, சர்வீஸில் இருக்கக்கூடியவங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நிறைய
நியூ ப்ராடக்ட்ஸும் வந்து இங்கே லான்ச் ஆக போகுது. நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு புது ப்ராடக்ட்ஸை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த லான்ச்சிங் ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் குயிக்காக போய் சேர்றதுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். 150 நியர்பை கண்ட்ரிஸ் இதில் வந்து கலந்துக்கிறதுனால நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ், அதே மாதிரி ஃபுட் கன்சல்டன்ட்ஸ், பேக்கேஜிங்கில் இருக்கக்கூடியவங்க, இப்படி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸை மீட் பண்ணுறது, கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமையும். இதை துபாய் வந்து நடத்துகிறாங்க. துபாய் வேல் சென்டரில் துபாய் கல்ஃப் ஃபுட் அப்படிங்கிற நேமில் தான் இது நடக்க போகுது. இது ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கு. 26-30 ஜனவரி 26லேருந்து 30 வரலும் இந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஃபுட் ஸ்டார்ட் அப்பை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இனிஷியேட்டிவ் மூலிமா எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு நல்ல டைமும் கூட. ஸோ அதனால் இந்த ஈவெண்ட்டை டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரி பிஸ்னஸில் துபாயில் ஒரு ஸ்டார்ட் அப்பை பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ஃபுட் பிஸ்னஸில் வந்து துபாய் இன் ஃபியூச்சரில் எந்தெந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நல்ல வேல்யூ ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பார்த்தோம்னா க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டே மாற்றிட்டு இருக்கு. ட்ரெடிஷ்னல் கிச்சன்ஸ்லாம் மெதுவாக அப்படின்னா வந்து க்ளவுட் கிச்சன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இன்றைக்கி மாறிட்டு இருக்கு. பிகாஸ் ஏன்னா ஏகப்பட்ட கமர்ஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாயிட்டதுனால, டெலிவரி சிஸ்டம்ஸ் உருவாயிட்டதுனால க்ளவுட் கிச்சன் வந்து ஈஸியாக பில்டப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு துபாய் கவர்மெண்ட்ஸுமே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோடு சேர்த்து கீட்டோபி போன்ற நிறைய நிறுவனங்கள் வந்து சென்ட்ரல் க்ளவுட் கிச்சன் அமைச்சு நிறைய வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் கிச்சன் சிஸ்டமை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூச்சரில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரெடி டு ஈட்டில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வேளை சின்ன ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப் போட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே வந்து ஒரு பெரிய அச்சீவாக வந்து எடுக்க போகுது. அதே மாதிரி ஃபுட் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஏஐ இண்டஸ்ட்ரி, அதாவது இன்வென்ட்ரி ஆப்ரேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அமைய போகுது. ஏன்னா 2031 யுஏயில் இருக்கக்கூடிய அதிகமான ஃபுட் சர்வீஸில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஏஐயோட அடாப்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புமே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுட் அண்ட் பீவரேஜஸில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா டெஃபினெட்லி கண்டிப்பாக துபாய் இஸ் அ குட் ஸ்பேஸ் அண்ட் இட்ஸ் அ குட் டைம் அண்ட் வி ஹாவ் அ ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியர். ஸோ இமிடியேட்டாக அதுக்கான பிளானை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த கண்டென்ட்டை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லுன்னு நினச்சிங்கன்னா இமிடியேட்டாக ஷேர் பண்ணி அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்ததுன்னா இமிடியேட்டாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வீடியோஸில் கிளாரிஃபை பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எப்படி ஒரு ஃபுட் ஸ்டஃப் ட்ரேடிங், ஒரு ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் ட்ரேடிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் சூன் போடுறேன். ஸோ அது வரலும் சப்ஸ்கிரைப்டாக இருங்க அண்ட் ஸ்டே டியூன். See you in next video.